ப்ளவுஸில் இந்த தையலை வந்து நம்ம கரெக்டாக போட்டால் தான் ப்ளவுஸ் லூஸ் ஆகாமையும் டைட் ஆகாமையும் நம்மளுக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும். லாஸ்ட்டாக வந்து நம்ம ப்ளவுஸை முடித்ததுக்கப்புறம் அளவு ப்ளவுஸை வச்சு பேக் சைடில் இந்த மாதிரி மடித்து நம்ம மார்க் பண்ணணும். பேக் சைடில் என்ன அளவு வருதோ அதை வந்து இந்த பக்கம் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட் பக்கமும் மார்க் பண்ணணும். நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து இது வந்து ஹைப்பட்டி சைடு. ஹைப்பட்டி வந்து நம்மளுக்கு அளவு ப்ளவுஸில் ஹைப்பட்டி சைடு எடுத்துகிட்டு அது வந்து என்ன அளவு இருக்கோ அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ நான் எப்படி வீடியோவில் காட்டுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம தையல் எங்கே முடிஞ்சிருக்கோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு மார்க் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சைடு ஊக்குப்பட்டி சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைடு எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸில் அந்த ஊக்குப்பட்டி சைடு கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அந்த பக்கம் என்ன அளவு வருதோ அதையும் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து அந்த அளவு ப்ளவுஸ் மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம கஸ்டமர் வந்து அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம அதில் இருக்க அளவை அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ வந்து 2 தையலும் ஓர்ஸில் வர மாதிரி அந்த ராங் சைடு பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. ஷோல்டர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம தையல் போடுறதுக்கு முன்னாடி பட்டியை வந்து இந்த மாதிரி மடித்து வச்சு பட்டியோட தையல் எங்கே இருக்குதுன்னு சொல்லி அதையும் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரியே ஆம்கோல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதையும் வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். நான் ப்ளவுஸ் இப்போ எப்படி பிடிச்சி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணால் ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும். அதே மாதிரியே அடிக்கை சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 4 கோட்டையும் ஒரே கோடாக நம்ம அப்படியே நேராக ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அளவு ப்ளவுஸ் மாதிரியே கிடச்சிரும். நீங்கள் வந்து புதுசாக பழகும் போது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட தெரில அப்படின்னா ஒரு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 தையலும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு கீழே வந்து நம்ம அமுக்கு தையல் போட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் தைச்ச மாதிரி நம்ம இன்னொரு சைடும் அதே மாதிரி அளவு ப்ளவுஸில் என்ன அளவு வருதோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சைடு ஸ்லீவுக்கு வந்து எவ்வளோ அளவு வருதோ அதைவே வந்து இன்னொரு ஸ்லீவ் பக்கமும் வச்சுருங்க. அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த கையோட அளவு வந்து மாறுபடும். அதனால் வந்து அளவு ப்ளவுஸில் 2 சைடும் வந்து ஊக்குப்பட்டி சைடு வந்து என்ன அளவு வருதோ அதையும் ஹைப்பட்டி சைடு வந்து என்ன அளவு வருதோ அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே தேய்ங்க. அப்போ வந்து நம்மளுக்கு அந்த அளவு ப்ளவுஸில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். நான் இப்போ வந்து பாருங்கள் இன்னொரு சைடும் வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தையல் வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து அவங்களுக்கு பின்னாடி உடம்பு கூடினாலோ குறைஞ்சாலோ அவங்க வந்து பிரித்து விட்டுருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தையல் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துடலாம். இவ்வளோதாங்க ப்ளவுஸு. இந்த மாதிரி நீங்கள் தைச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து டைட் ஆகாமையும் அதே சமயம் லூஸ் ஆகாமையும் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வந்து கிடச்சிரும். நீங்களும் கடைசியாக இதே மாதிரியே வந்து தைச்சிக்கோங்க. கரெக்டாக வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. தேங்க்யூ.